இன்னைக்கு ஒரு புது தலைப்பில் 2026 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் போட்டது. ஐ எம் கோயிங் டு ஷேர் இட். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 2026க்குள்ள வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்களை இந்த 2026ல நாம சுதந்தரிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. we have to possess many blessings. நிறைய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். நன்மையான ஈவுகளை, பூர்ணமான வரங்களை, அற்புதமான ஆசீர்வாதங்களை இந்த 2026ல அவருடைய செல்ல பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த 2026ல உனக்கு நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மிஸ் பண்ணிடாத. அவருக்கு உண்மையா இருந்தா நீ பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா கரத்தை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். We have a great future. Today ஆண்டவர் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். 2026 எனக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2026 உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. நிறைய வச்சிருக்கிறாரு. நன்மையான ஈவுகளை, பூர்ணமான வரங்களை, அற்புதமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை வைத்திருக்கிறார். சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேற்றுமை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருக்கு பிரியமா வாழணும், அவரை கனப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். ஆகவே 2026 நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். சுதந்தரித்துக் கொள்ளும். இன்னைக்கு மிக முக்கியமாய் நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா போய் கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பில் நாம் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் எழுந்திருந்து, இப்ப இல்ல சொல்றேன், எழுந்திருந்து சங்கீதம் 23 மாறி மாறி வாசிக்கணும். சபையில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒரு பொறுப்புள்ளவர்கள் அதை வாசிக்கணும். அப்படி வாசித்து ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லாரும் உட்காந்து நிறைய முறை எழுந்ததுனால சங்கீதம் 23 எடுத்துங்க, மாறி மாறி வாசிப்போம். கார்ட்லெஸ் மைக் இங்க இருக்கு. யார் எழுந்து வாசிக்கிறது? சம்படி இது வாசிக்கிறீங்களா? ஐயா எழுந்துட்டு இருந்தாங்க. ஐயா வாங்கிக்கோங்க. அவர் எல்லாம் பைபிள் எடுத்துங்க. எல்லார் கையிலும் பைபிள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சங்கீதம் 23 அப்படியே மனப்பாடமா சொல்லலாம். பட் ஆனால் ஒழுங்கா வாசிக்கணுன்றதுக்காக மாறி மாறி வாசிக்க போறோம். எல்லாம் பைபிள் வச்சுங்க. 23 எடுத்துங்க. ஐயா ஒரு வசனம் படிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுத்தும். 2026ல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். 2026ல நான் குறைவுபடவே மாட்டேன். ஹல்லேலூயா. 2026ல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்படி நீங்க சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி இந்த சங்கீதத்தை தியானம் பண்ணுங்க. இப்போ இதுல இருந்தா நான் பேச போறேன். என்ன தலைப்புன்னு சொன்னா, நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ இதற்கு தலைப்பாக தீம் வேர்டு யோவான் 10:14-15 எல்லாம் எடுத்துங்க. பைபிளை பிரிங்க. யோவான் 10:14-15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும்
என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது இந்த வாசிக்கப்பட்ட 2 வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முழு பரிசுத்த வேதாகமும் ஒரு நிலம் போன்றது. ஆண்டவர் ஒரு அற்புதமான உவமை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நிலத்துல ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் புதைந்து இருக்கிறதை ஒருவன் கண்டு, ஒருவன் அறிந்து, ஒரு விலை உயர்ந்த முத்து நிலத்தில் என்ன பண்ணியிருக்குது? புதைந்து இருக்கிறது. அதை அவன் பெற்றுக்கொள்ளும்படி அவன் என்ன பண்றானா, அதை போய் தோன்றான், ஆராயிறான். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க வீட்டு பின்னாடி கரெக்டா உங்களுடைய பின்னாடி இருக்கிற ஜன்னல், 3வது ஜன்னல்ல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நீங்க தோன்றா உங்களுக்கு புதையல் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கமே வராது உங்களுக்கு. நைட்ல ஒரு தேவதூதன் சொல்றான், மரியாதை பயப்படாதுன்னு சொன்ன மாதிரி உங்களை பார்த்து சொல்றான், அன்பு சகோதரன் உன் பேரை வச்சுக்க சொல்றான், இந்த மாதிரி உங்க வீட்டு 3வது ஜன்னல்ல பக்கத்துல ஒரு 2 அடி தள்ளி நீ தோண்டினா உனக்கு புதையல் கிடைக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நைட்டெல்லாம் அதை பத்தியே நினைச்சிருப்பீங்க. தேவதூதன் சொல்லிட்டான்னு தோண்டுவீங்க. அதே மாதிரி தாங்க இந்த பரிசுத்த வேதாம புத்தகம் இருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய நிலம் போன்றது. இதுல மறைந்திருக்கிற முத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க தோண்டினாலும் அவரை நீங்க எடுக்கலாம். இது நீங்க தோண்ட தோண்ட உங்களுக்கு இதுல என்ன கிடைக்கும்? இயேசுவை பற்றிய, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விலை உயர்ந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த வசனத்துல வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். அப்படியே ஸ்கிப் பண்ணி வாசிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண போற சத்தியத்தை மட்டும் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். 15வது வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். முதலாவது நான் நல்ல மேய்ப்பன். 2வது நான் என்னுடையவைகள் எனக்கு தெரியும். 3வது என்னுடையவைகளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளை எனக்கு தெரியும், என் ஆடுகளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அவரை தெரியும்? பக்கத்துல பார்த்துக்கல, அவரை தெரியுமா உனக்கு? யார் யாரையோ தெரியுது, எதையோ பேசுறோம், யார் யாரோ ஹீரோவா இருக்கிறோம். நமக்கு உலகத்துல குப்பைகள்லாம் ஹீரோ, ஒன்னுத்துக்கும் உதவாத நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் அவருடைய ரசிகரா இருக்கிற. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தான் நல்ல மேய்ப்பன், அவர் தான் ஹீரோ. அவருக்கு அவருடைய ஆடுகளை தெரியும், அவருடைய ஆடுகளுக்கு அவரை ஹீரோவா தெரியும். நல்லா கையை தட்டுங்களேன். கையை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராது, வியாதியே வராது. அதுவும் இங்க தட்டினா எதுவுமே வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ இயேசு கிறிஸ்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறார் பாருங்க. I am the good shepherd, I know my sheep, my sheep knows me. நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளை எனக்கு தெரியும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்ன நல்லா அறிந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாமத்தில் பலவாறு காட்சி அளிக்கிறார். அவர் நம்முடைய மாபெரும் வைத்தியராக இந்த வேதத்தில் காட்டப்படுகிறார். இஸ் அவர் ஹீலர். அவர் நம்முடைய சுகமாக்கக்கூடிய, நம்முடைய நோயை தீர்க்கக்கூடிய பரிகாரியா இருக்கிறார். உன் நோய் சரிகிற நோயை மட்டும் இல்லைங்க, உன் மனசுல இருக்கக்கூடிய வேதனைகளை தீர்க்கிற, வேதனைகளை குணமாக்குகிற ஒரு பெரிய மருத்துவராய் அவர் இருக்கிறார். உன் மனசுல ஏதாவது பாரத்தோடு வேதனையோடு இன்னைக்கு வந்திருக்கிறியா, அவர் உன்னை குணமாக்க முடியும். உன் வியாதி இருக்குதா உன் சரீரத்தில், உன் சரீரத்தினுடைய வியாதி அவர் குணமாக்க முடியும். உன்னுடைய மனசுல இருக்கிற வேதனையை மாற்ற முடியும், உன் ஆவியில இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் குணமாக்குகிற ஒரு வைத்தியராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவர் வைத்தியராய் மாத்திரம் இல்லைங்க, வேதத்தில் அவர் வெறும் வைத்தியரா மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய ஆத்துமாவினுடைய கண்காணியா இருக்கிறார். ஐ மீன், பைபிள் சொல்லப்படுகிறது அவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய கேப்டன், ஆங்கிலத்தில் இஸ் அவர் கேப்டன், அவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கிறார். யாராவது வாசிங்க எபிரேயர் 2:10.
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தமக்காகவும், யாருக்காக? நம்மளெல்லாம் ஆண்டவர் எதுக்காக உண்டாக்கி இருக்காரு? அவருக்காக. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும், ஆமென், சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை சேர்க்கையில் இயேசு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எங்க வர போறீங்க? மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இந்த 2026 நீ மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கப்படும்படியாய் நம்முடைய அதிபதியாகிய, ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவால் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். You are chosen for his glory. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ அவருடைய மகிமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு நாள் உன்னை பூர்ணமா மகிமைப்படுத்த போறாரு. அதுக்கு முன்னால அவர் பின்னால நீ வரக்கூடிய ஆளா இருந்தேனா, அவர் நம்முடைய கேப்டனா இருந்தா கேப்டன் பின்னாடி தான் நம்ம போனோம். இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி, ஆங்கிலத்தில் இஸ் அவர் கேப்டன் ஆஃப் சால்வேஷன், என்னுடைய ரட்சிப்பினுடைய அதிபதி, அப்ப அவர் பின்னாடி தான் போனோம். அவர் பின்னாடி போனேனா வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பின்னால மட்டும்தான் போனோம். உலகத்து பின்னால போயிடாத, மாம்ச இச்சையின் பின்னாடி போகாத, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்துக்கு பின்னால போகாத. போன மகிமையை இழந்துருவேன். நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல தேவையில்லை. நிறைய நடக்கும், ஆனா மகிமையை இழந்துருவேன். லூஸ் யுவர் க்ளோரி. ஆனா அவர் பின்னாடி போனேன்னா இந்த வருஷம் ஒரு மகிமை வச்சிருப்பாரு. அடுத்த அப்படியே ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற பாருங்க, நான் இன்னைக்கு யோசனை பண்ணி ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் புதிய நாளை தருகிறார். ஒவ்வொரு புதிய நாளும் புதிய ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கிறார். நீ காலையில் எழுந்த உடனே எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? யூ ஃபீல் வெரி ஃப்ரெஷ். அப்படியே எழுந்த உடனே அப்படியே வெரி ஃப்ரெஷ். நான் ரொம்ப புத்துணர்வு அடைந்தேன்றவங்களாம் ஒரு கையை உயர்த்து காட்டுங்க பார்க்கலாம். மூஞ்ச பாருங்க, எப்படி புத்துணர்வோடு இருக்கிறாங்களா பாருங்க. தூங்கு மூஞ்சோடு இருக்கா பாருங்க. நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? இது 2026. இன்னும் கூட விடியாம இருக்காதீங்க. விடியல் சபை ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகத்துல ஒரு விடியல் உண்டாகட்டும். நம்முடைய தேவன் விடியலின் தேவன். உனக்கு ஒரு விடியலின் நாட்களை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில பேருடைய முகம் இன்னும் விடியவே இல்லை. தேவன் நமக்கு எப்படி விடுதலை தருகிறார், வெற்றியை தருகிறார். அவர் ரட்சிப்பின் அதிபதி. ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் கொண்டு போவார். இந்த வருஷம் கண்டிப்பா இன்னொரு லெவல் வந்துருவே. நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு உயர்வு வருது. இஸ் அவர் கேப்டன். போன வருஷம் இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ நீ அப்படி இல்லை. 2026 கொஞ்சம் மாறுதலா இருக்கிறேன். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இன்ஃபேக்ட் நான் உனக்குள்ள நிறைய மாற்றத்தை பார்க்கிறேன். உன் குணத்துல மாற்றத்தை பார்க்கிறேன், உன் புத்தியில மாற்றத்தை பார்க்கிறேன். போன வருஷம் மாதிரி நீ நடக்க மாட்டேன். இந்த வருஷம் ரட்சிப்பினுடைய எஃபெக்ட் நான் உனக்குள்ள பார்ப்பேன். அபிஷேகத்தை பார்ப்பேன், மேன்மையை பார்ப்பேன், உயர்வை பார்ப்பேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். Only thing you have to follow him. அவர் பின்னால போனா வெற்றி. அவரை விட்டுட்டேன்னா ஒவ்வொரு நேரமும் டேஞ்சர், ஆபத்து. அவருக்கு சாட்சியாய் வாழ்வது அவசியம். அவரை பற்றி கொள்வது அவசியம். அதனாலதான் சொல்ற, பொறுப்பா நடந்துங்க. நீ ஒரு கிறிஸ்தவன், you are a Christian, you are called for glory. உன்னை மகிமைக்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். மகிமையின் மேல் மகிமைப்படுவாய். ஆனா அவருக்கு உண்மையா இருப்பது ரொம்ப நம்முடைய மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டோம். நான் அவருக்கு உண்மையா இருப்பேன். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லாவற்றிலும் மகிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பாரு. நீ மேல போயிட்டே இருப்ப. எல்லாவற்றிலும் வாழ்வாய். பக்கத்தில் பார்த்து சொல்லு, எல்லாவற்றிலும் வாழ்வேன். ஆனா ஒன்னு, ஆத்மா முதல்ல வாழறதுக்கு நீ முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல. ஆத்மா எப்போ வாழும், ஆத்மா எப்போ சாவும். கரெக்டா பதில் சொன்னா செல்போன் பரிசு, ஸ்மார்ட் போன் பரிசு. யாருமே சொல்ல, நானே சொல்லிடுறேன். ஆத்மா எப்போ சாவனா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஆத்மா எப்போ வாழும், அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய செய்ய செய்ய, அவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவருக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படிய, உன் ஆத்துமா வாழும். ஆத்துமா வாழ்ந்தா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய்.
Hallelujah, glory. அவருக்கு பிரியமாய் வாழ்வது அவசியம். அவரை கனப்படுத்தி வாழ்வது அவசியம். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் என்னோடு இருந்தால், ராமன் சொல்லுங்க, அவர் என் கூட இருந்தா ஐ மேக் a different. பக்கத்துல போய் சொல்ல, அவர் என் கூட இருந்தா 2026ல ஐ மேக் a different. நான் வித்தியாசமா இருப்பேன். அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். கவலையே படாத. பக்கத்துல போய் சொல்ல, கவலையே படாத, எல்லாத்தையும் விட்டுரு. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உனக்காக யாவையும் நன்மையாய் செய்வார். பெரிய காரியங்கள் அவரிடத்தில் எதிர்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வாய். அவர் யார் என்பது இந்த வருஷத்தை நீ பார்க்கணுமா, அவரை ரொம்ப நேசி. அந்த வசனம் சாதாரண வசனம் இல்லை. நான் நியூ இயர்ல நிறைய சொல்ல முடியலை. எனக்கும் த்ரோட்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் ரொம்ப சொல்லணும்னு பிளான் பண்ணி வந்தேன், சொல்ல முடியல. என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள்னா, இட் இஸ் நாட் ஒன்லி a head knowledge, மைண்ட்ல அறிந்து கொள்வதில்லை. உனக்கு ஒன்று செய்யும் போது அவர் யாருன்னு நீ தெரியும். அதுதான் அதனுடைய பொருள். ஒன்று உனக்கு செய்யும் போது, சில பேர்ல அறிவில் மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு நிறைய பேருக்கு தெரியும். நல்லவர் என்றதை ருசிச்சு பார்த்தா தான் தெரியும். நல்லவர் எழுதிட்டா தெரியுது வேறங்க. பைபிள்ல படிக்கிறங்க கர்த்தர் நல்லவர்னு தெரியுங்க. பட் ஆனா ருசி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்குதுங்க. இட்ஸ் நாட் a head knowledge, only head knowledge. அவர் யார் என்பதை, இந்த என் நாமம் யெகோவா என்பதை வெறும் மண்டையில் அறிந்து கொள்ள போறதில்லை. அவர் செய்ய போகிற ஒவ்வொரு செயலினாலும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அப்ப நல்லா புரிந்துங்க, அவருக்கு பிரியமா வாழ்வது தான் என்னுடைய மைண்ட் செட். வேற எதுவுமே கிடையாது. நான் எனக்காக வாழ்கிறவன் அல்ல, என் நோக்கத்துக்காக ஓடுகிறவன் அல்ல, என்னுடைய சித்தம் செய்கிறவன் அல்ல. நான் அவருடைய சித்தம் செய்கிறவன், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவன், அவருடைய மகிமையை தேடுகிறவன். அவரே என்னுடைய அதிபதி. ஹல்லேலூயா. நம்ம தளபதி வெறும் தளபதி இல்லைங்க, அவர் ரட்சிப்பின் அதிபதி. ரட்சிப்பின் அதிபதி. அவர் ரட்சிப்பின் அதிபதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், அவனை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர். பைபிள் இருக்குது, நானா ஐடியா பண்ணி சொல்லல, பைபிள் இருக்குது. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, he is our captain. ஹல்லேலூயா. அவரே, அவர் பின்னால போறது தான் ரொம்ப முக்கியம். அவர் தான் நம்முடைய கேப்டன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் பேரை கையில பச்சை குத்தாத, இருதயத்துல பதித்துக்கொள். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளையில, நான் அவரை இங்க இல்ல, கையில இல்ல எங்கேயோ என் உடல்ல இல்ல, என் இருதயத்தில் அவரை பொறித்திருக்கிறேன். ஒருவராலும் அவரை விட்டு என்ன பிரிக்க முடியாது. என்னிடத்திலிருந்து அவரை யாரும் பிரிக்க முடியாது. யார் பிரிக்க முடியும்? என்னுடைய இயேசுவினுடைய அன்பில் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் என் கேப்டன், அவர்தான் என்னுடைய ரட்சிப்பின் அதிபதி, அவர்தான் என்னுடைய தளபதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரே என்னுடைய மேன்மை. சோ இந்த வருஷம் நிறைய எதிர்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லு, இந்த வருஷம் இருக்குது நமக்கு. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. He's a great God. He's a mighty God. Hallelujah. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா இந்த ஆண்டு உன்னை மகிமைப்படுத்துறது அவர் நோக்கம். ஆனா அவர் பின்னால போறது ரொம்ப உறுதியா இருக்கணும். பின்னால பக்கத்துல போய் சொல்லு, லோத்தின் மனைவி மாதிரி திரும்பி பார்த்துறாத. நிறைய பேர் உன்னை மயக்க வருவான், நிறைய பேர் உன்னை மயக்க வருவா. பிசாசுக்கு ரெண்டு வேஷம் போட தெரியும். பெண்கள் கிட்ட ஆம்பளை மாதிரி ஸ்மார்ட்டா வருவான், ஆண்கள் கிட்ட பொம்பளை மாதிரி ஸ்மார்ட்டா வருவான். அவன் எந்த வேஷம் போட்டாலும் ஒளியின் தூதன் அவன், நினைவைத்துக் கொள்ளும். பக்கத்தில் பாச, உலகத்துக்கு பின்னாடி போயிடாத, மாம்சத்தின் பின்னாடி போகாத, பாவை இச்சைகளுக்கு பின்னால போகாத, சிற்றின்பங்களுக்கு பின்னால போகாத, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி ஆகிய நம்முடைய கேப்டன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பின்னாடி போவோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நல்லா ஜெபிக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு நல்ல ஆண்டவரை லவ் பண்ற ஆண்டு, இந்த ஆண்டு அவர் மேல அன்பை பொழிகிற ஆண்டு. அவர் என்ன பிளான் பண்ணிட்டார்னா, என் பிள்ளைகளை இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் நான் உயர்த்தி கொண்டே போவேன், என் பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்தி கொண்டே போவேன். The great growth will come. தீர்க்க தரிசனமாக சொல்றேன், ஒரு பெரிய வளர்ச்சி உங்களை நோக்கி வரும். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவருக்காக வாழுங்கள். வேற நோக்கமே வேணாம். யாரும் எதுக்கும் வைராக்கியத்தை காட்டுறான், ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வைராக்கியத்தை காட்டுறான்.
இவர் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர், இவர் அல்பான் ஒமேகா, அவர் தாவீதின் வேரும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமானவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர். ஹல்லேலூயா. அவர்தான் முக்கியம், அவருக்காக வாழ்வோம். சொன்ன நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸோ இப்படி ஆண்டவரை பற்றி நிறைய, அவரை பற்றி முத்துக்கள் பயத்தில் புதைந்து இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அவர் நல்ல மேய்ப்பன். இஸ் மை ஷெப்பர்ட். எல்லாம் சொல்லுங்க, அவர் என் மேய்ப்பர். நல்ல மாற நிமித்தி நெஞ்ச நிமிர்த்தி தைரியமா உற்சாகத்தோடு இந்த 2026 அறிக்கை பண்ண போற கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பர். டெண்டர், வாட்ச்ஃபுல் அண்ட் சாக்ரிஃபிஷியல். நம்ம என் மேய்ப்பர் எப்படிப்பட்டவருங்க? மென்மையானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மென்மையானவர், மிகுந்த விழிப்புணர்வோடு என்னை கண்காணிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மிகுந்த விழிப்புணர்வோடு என்னை கண்காணிக்கிறவர், எனக்காக தன்னையே தியாகம் செய்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் சொல்லுங்க. மென்மையானவர், என் மேல கண்ணை வைத்து என்னை பாதுகாக்கிறவர், எனக்காக தன்னையே தியாகம் செய்தவர். ஹல்லேலூயா. 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 அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நானே நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து யாருங்க? நல்ல மேய்ப்பன். He declared himself. தன்னை பத்தி அவரே சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்றாரு. I know my sheep. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். and they know me. என் ஆடுகளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, முகத்தை பாருங்க. இது யார் ஆடு பாருங்க. இது வெள்ளாடா, இது செம்மறி ஆடா, இது திருட்டாடா, இது ஏசப்பாவுடைய ஆடா? பாருங்க முகத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல பார்த்துங்க, இந்த வசனம் சொல்லுது, என்னுடைய ஆடுகள், I know my sheep, என்னுடைய நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அறிவை பத்தி சொல்றார். என் ஆடுகள், I know my sheep, என்னுடைய ஆடுகளை. இது பொதுவாண்டர் சொல்றார். என் பிள்ளைகளே எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ எதச்சா வந்துட்ட நினைக்காதீங்க, தானா வந்துட்ட நினைக்காத. நீ அவர் ஆடு, கரெக்டா அவருடைய தொழுவத்துக்குள்ள வந்திருக்கிற. அவருக்கு உன்னை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் தம்முடைய வலது கரத்தில் உன்னை பதித்து வைத்திருக்கிறார். உன்னை அவர் தம்முடைய கரத்தில் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So I know my sheep. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? என் ஆடுகளை எனக்கு தெரியும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. என் ஆடுகளை எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏன் சொல்றாரு? ஏன்னா அவருடைய ஆடு இல்லாத ஆடுகள் இருக்குது. 2 வகையான ஆட்டுல 2 இருக்குது. ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. நம்மெல்லாம் ஆண்டவர் எப்படி பிரிக்கிறார்னா, வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆடுகள். ஓ ஹல்லேலூயா. அவருடைய ரைட் ஹேண்ட் பக்கம் நிற்கிற செம்மறி ஆடுகள். இந்த வெள்ளாடு இருக்குது பாருங்க, அது எங்க நிக்குது? லெஃப்ட் ஹேண்ட்ல நிக்குது. அது அவர் ஆடு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம அவருடைய ஆடுகள். அதனாலதான் பிரிக்கிறார், கேட்டகரி பிரிக்கிறார். I know my sheep. என்னுடைய ஆடுகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் 2 வகைப்படுத்துறாரு. மத்தேயு 25:32 வாசிங்க. மத்தேயு 22:32, மத்தேயு 25:32, மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. பிரிச்சுட்டு சொல்றாரு, செம்மறி ஆடுகளை பார்த்து என்ன சொல்றாரு? வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். நிறுத்திட்டு இந்த செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த காலை வேளையில யாரெல்லாம் செம்மறி ஆடுகள் பிரிச்சுட்டாரு, வகைப்படுத்திட்டாரு. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ள இருந்து உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. ஏன்? நீங்க அவருடைய ஆடுகள். நீங்க எங்க நிக்கிறீங்க? அவருடைய வலது பரிசத்துல நிக்கிறீங்க. நீங்க யார்?
அவருடைய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க யார்? அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்க யார்? நீங்க அவருக்கு சொந்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ உனக்கே சொந்தம் கிடையாது முதல்ல, ஆனா நீ அவருக்கு சொந்தமாக மாறுகிறாய். யூ பிலாங்ஸ் டு ஹிம். நீ அவருக்கு சொந்தமாக இருக்கிறாய். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கூட இந்த துன்மார்க்கர் பாவிகள் ஆண்டவரிடத்தில் வராதவர்களை குறித்து பைபிள் நிறைய பிக்சர் கொடுக்குது. முதல்ல அது வெள்ளாடா காமிக்குது. இந்த துன்மார்க்கர் யாரா இருக்கிறாங்க? வெள்ளாடுகளா இருக்கிறாங்க. துன்மார்க்கர்களுக்கு இன்னொரு படம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? 3 கேட்டகரியா பிரிக்கிறார். ஓநாய்கள் என்றார். இன்னொன்னு துன்மார்க்கருக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறாரு? பன்றிகள் என்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வெள்ளாடு கிடையாது, நீ ஓநாய் கிடையாது, நீ பன்றி கிடையாது, நீ செம்மறியாடு. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மளை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க? பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பிடுகிறார், பரிசுத்தத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா இருப்பார்கள். நீங்க வெள்ளாடு கிடையாது, நீங்க ஓநாய்கள் கிடையாது, நீங்கள் பன்றிகள் கிடையாது. இவங்க இந்த ஓநாய், வெள்ளாடு, பன்றி இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு சிம்பலா வேதம் சொல்லுது. நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா நீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு இது சொல்லப்படுகிறது. இன்னைக்கு 2 விஷயம். ஒன்று நல்ல மேய்ப்பன், 2வது அவருடைய ஆடுகள். இன்னைக்கு நம்ம ஆடை பற்றி கொஞ்சம் பேசுவோம். எவ்வளோ தூரம் பேச முடியுது ஆடை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷத்தில் எவ்வளோ தூரம் ஆடை பற்றி பேசுகிறோமோ அவ்வளோ தூரம் ஆடை பற்றி பேசுவோம். இது ஒரே மாதத்தில் முடியுதா, 2 மாதத்தில் முடியுதா, இல்லை 3 மாதம் ஆகுதா, இல்லை 1 வருஷம் ஆகுதா எனக்கு தெரியாது. பட் ஐ ஸ்டார்டட் டு ப்ரீச் அபவுட் ஷிப். ஆடை பற்றி இன்னைக்கு கதை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளை பற்றி இன்னைக்கு பேசுவோம். ஹல்லேலூயா. இந்த ஆடை பற்றி பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? ஏன் ஆண்டவர் செம்மறி ஆடுன்னு சொல்றாரு? இது என்னன்னு சொன்னா, இந்த செம்மறி ஆட்டுக்கு கொம்பே கிடையாது, ஹார்ம்லெஸ். அதாவது இது ரொம்ப மூர்க்கமற்றது. பக்கத்தில் பாருங்க எப்படி முகம் வச்சுக்குதுன்னு ஆடு. இது ஆடா? இது என்ன ஆடு பாருங்க, அப்படியே சாதுவா இருக்குதா, எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஆடை பற்றி சொல்லும்போது ஹார்ம்லெஸ். இது ரொம்ப இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹார்ம்லெஸ் அண்ட் நல்லா புரிஞ்சுங்க, சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். முதல்ல இது யாரையும் வேதனைப்படுத்தாது, யாரையும் ஹர்ட் பண்ணாது, ஆனா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சோ சென்சிட்டிவ். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஹார்ம்லெஸ், சென்சிட்டிவ் அண்ட் கேர்ஃபுல். ரொம்ப உஷாரா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய ஆடுகள் யாரையும் வேதனைப்படுத்தாது, ரொம்ப உஷாரா இருக்கும். இன்னொன்னு கேர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை பத்தி பேசுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா அது குற்றமற்ற ஒரு நிலையில, அதுக்குள்ள அந்த குற்ற உணர்வு, குற்றம் செய்யணுன்ற பிளானோட இருக்காது. அது யாரை கவுக்கலாம், யாரை ஏமாத்தலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாருக்கு துரோகம் பண்ணலாம், யாரை வேதனைப்படுத்தலாம்ன்ற எண்ணமே இருக்காது. செம்மறியாடு பார்த்துக்கிறீங்களா? செம்மறியாடு எப்படி இருக்கும்? ஒழுக்கமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, ஒழுக்கமா இருக்கும். அது நடை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நடக்கும். அது ரொம்ப இந்த கேட் வாக்கெல்லாம் பண்ணாது. இட்ஸ் ஓன் வாக் லைக் எ கேட். இட்ஸ் லைக் எ ஷிப். இட்ஸ் ஷிப் எப்படி நடக்கும்? யாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, யாரையும் அபியூஸ் பண்ற அளவுக்கு தன்னை பாவனை பண்ணாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அபியூஸ் பண்ற அளவுக்கு the body language. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வெள்ளாடு இல்ல, நீ வெள்ளாடு இல்ல, நீ ரொம்ப நல்ல ஆடு, நீ செம்மறி ஆடு. உன்னை பார்த்தாலே நீ யாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்ட. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம பாடி லாங்குவேஜ் வெரி கேர்ஃபுல், பிகாஸ் we are Christian. அபியூஸ் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது. நான் ஆடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆடு, வெள்ளாடு இல்லை, ரொம்ப நல்ல ஆடு, செம்மறி ஆடு, நான் இயேசுவினுடைய ஆடு.
என் நட கூட பார்த்தீங்கன்னா ஐ won't walk like a distractive. சும்மா அப்படியே மற்றவனை கவர்றது, மற்றவங்களை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்றவங்க மைண்டை வந்து அப்படியே இழுக்கிறது. நான் அவருக்கு மட்டும்தான் அழகு. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, என் அழகு அவருக்கு தெரியும். அவர் பூரண அழகுள்ளவர். நான் எப்படி அவர் என்னை பார்த்து என் பிரியமேன்னு சொல்கிற அளவுக்கு நடப்பேன். என் பிரியமே அப்படின்னு. ஐயோ நீ நம்ம இப்படி நடக்கிறன்னு பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நடக்கிற நட ரொம்ப சூப்பராக இருக்கணும். யூ won't walk like a cat. கேட் வாக் தெரியல உங்களுக்கு? எங்கே நடப்பாங்க தெரியும் சொல்லுங்க. கேட் வாக் தெரியுமா உங்களுக்கு? they walk in the show. உலக அழகிகள் நடப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? நான் அது கிடையாது. நான் உலக அழகி கிடையாது. நான் முற்றிலும் அழகானவருக்கு சொந்தம். என்னங்க யாருக்கும் எஃபெக்டே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய மணவாளன் முற்றிலும் அழகானவர். அவர் வெறும் மேல் அழகு கிடையாது. பக்கத்தில் பார்த்து, வெறும் மேல் அழகு கிடையாது, வெறும் தோல் அழகு கிடையாது, வெறும் உடை அழகு கிடையாது. அவர் அழகு, அவர் அழகு, அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ் ஆல் டுகெதர் லவ்லி. உள்ள வெளியே எல்லா இடத்திலும் பியூட்டிஃபுல். அவர் மைண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இயேசுவை பற்றி, அவர் கண்ணை பற்றி படிச்சுங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவர் கண்ணு அவ்வளோ பரிசுத்தங்க. அவர் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. ஒரு பியூட்டிஃபுல் காட், such a wonderful Jesus. பரிசுத்தமுள்ள தேவன். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவரை பார்த்தா எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. அவருடைய கண்களை பற்றி படிக்கிறனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவருடைய மேல் அழகு, அவர் வெண்மையும் சிகப்புமானவர். அவருடைய தலை முடி சுருள் சுருளானவைகள். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அவர் வெண்மையும் சிகப்புமானவர். அவர் அவ்வளவு நல்லவர். ஸோ அவருடைய ஆடை எப்படி இருக்குன்னா, யாரையும் ஹார்ம் பண்ணாது, எந்த விதத்தில் ஹார்ம் பண்ணாது, யாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்காது. அது ஒரே ஒருவரை அட்ராக்ட் பண்ணும். அது ஏசப்பாவுக்கு அட்ராக்ஷனாக வாழும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ வென் கிறிஸ்டியன், you have to think you are a sheep. You are not a goat. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ கோட்டு கிடையாது. You are a sheep. Walk like a sheep. Don't walk like a cat. Sheep walk, not a cat walk. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாருக்கும் இப்பதான் புரியுது. பக்காவா பண்றீங்க பாஸ்டர்ன்றீங்க. நான் பண்ணல, அவர் சொல்றாரு, நான் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:15. யாராவது வாசிங்க. 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நடுவிலே. ஆமென். இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. யூ ஆர் மை ஷீப். நீங்கள் என்னுடைய ஆடுகள், குற்றமற்றவர்களாக. மைண்டை செட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். உலக நாலேஜ் உங்களுக்கு கொடுப்பான். இது தப்பு இல்லைன்னு உங்களை வந்து அவன் மோட்டிவேட் பண்ணுவான். இது ஒன்று, இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை. நீங்க பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நீங்களும் கோணலும் மாறுபாடுமானவர்கள் மத்தியிலே அப்படி நடங்கன்னு சொல்லல. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஆமென். இருக்கும்படி இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான உலகம். அது அப்படிதான் ட்ரெஸ் பண்ணும். சொல்லுங்க, அது அப்படிதான் ட்ரெஸ் பண்ணும், அது அப்படிதான் மேக்கப் பண்ணும், அது அப்படித்தான் நடக்கும். பட் ஆனா யூ ஆர் நாட் அ கேட், யூ ஆர் அ ஷிப். முகத்துக்கு நேராக கை நீட்டி சொல்லு. நீ மேக்கப் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஆனா நீ வந்து வெள்ளாடு மாதிரி பண்ணக்கூடாது. நீ செம்மறி ஆடு. நீ டிஃப்ரெண்ட். யூ ஆர் டிஃப்ரெண்ட். சொல்லுங்க, நீ டிஃப்ரெண்ட். அழகா பண்ணு, மேக்கப் டீசெண்டா பண்ணு, ட்ரெஸ் டீசெண்டா போடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கு
டீசெண்டா நட. Because you are not a goat, you are a sheep. நீ வெள்ளாடு கிடையாது, நீ செம்மறியாடு. எப்படி நடக்கணும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. எல்லாம் பண்றத நீ பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க இதை பண்ண அதை பண்ணு பெருமையா பண்ணுவாங்க. தங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, லைக் வாங்குறதுக்கு, கமெண்ட் வாங்குறதுக்கு. அப்புறம் என்னது தெரிஞ்சவங்க சொல்லுங்கம்மா, என்ன அமைதியாவே இருக்கிறீங்க? லைக் வாங்கணும், அப்புறம் என்னென்னமோ வாங்கணும்ன்றாங்க. இப்போ ஃபாலோவர் வாங்கணும். வெரி குட். ஃபாலோவரை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணாங்க, அது எதோ பண்ணோம். ஆனா நம்ம ஃபாலோவர் எப்படி தெரியுமா? ஐ ஃபாலோ ஜீசஸ், ஐ ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகம் பின்னாடி, சிலுவையின் முன்னால். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் டீசென்ட். யூ ஆர் ஷிப் மாதிரி ட்ரெஸ் பண்ணு. நல்லா பேக்கப் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பண்ணிடாதீங்க, ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். சிம்பிள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா டீசெண்டாக பண்ணுங்க, டீசெண்டாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. கண்டதை சாப்பிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டதை சாப்பிடாதீங்க. 2026 ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா வாழுங்கள், ஆண்டவருக்கு பிரியமாக நடங்க, சாட்சியாக வாழுங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும், படிங்க, கபடற்றவர்களும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். இருப்பதற்கு அண்டர்லைன் அண்டர்லைன் அண்டர்லைன், இருப்பதற்கு. சோ நல்லா புரிஞ்சுங்க. கோட்டுக்கு என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும். கோட்டு வேற மாதிரி நடக்கும். கோட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோட்டுக்கு கொம்பு இருக்கும். ஹார்ம்ஃபுல் அது எப்பவுமே. அது யாரை வெடுக்குன்னு கடிக்கலானே இருக்கும், நோண்டிக்கினே இருக்கும், குத்திக்கினே இருக்கும். அது பாருங்களேன். ஆனால் இது ஷிப்பு, நோ ஹார்ன். அது கொம்பு கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம சொல்லி அந்த படத்தை போட சொல்றேன். ஷிப் அண்ட் கோட். சாதுவானது, பரிசுத்தமா உள்ளது, நல்ல சிந்தை உள்ளது, நடையே பரிசுத்தமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமானது, ஹார்ம்ஃபுல். எல்லாத்துலேயும் நம்ம ஹார்ம் பண்ணோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது, யாரையும் இடரல் பண்ணக்கூடாது. யாருமே நம்ம மூலமா விசுவாசத்தை இழக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா இவங்கள மாதிரி நாம இருக்கணும்னு அவங்க ஆசைப்படணும். சில ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணோம் பார்த்தா இவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு அவங்க மற்றவங்களுக்கு தோணணும். டீசென்ட் ட்ரெஸ்ஸிங், டீசென்ட் வாக்கிங் எல்லாமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் நிறைய பேசுவோம். நமக்கு சொல்லித்தரணும், நிறைய பேசுவோம் ஆடுகளை பற்றி. இன்னைக்கு மேட்டர் ஃபுல்லாக ஆடுகளை பற்றி. 1 கொரிந்தியர் 6:7. இந்த வசனம்லாம் நீங்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி நல்லா புரிஞ்சுங்க. யாரையும் போயிட்டு ஹார்ம்ஃபுல்லா நடத்தாதீங்க. குற்றம் மற்றவங்களை போயிட்டு அவங்க நீங்க அவங்க குற்றம் செய்தால் அவங்க குற்றத்தையே பேசாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாராவது குற்றம் பண்ணா அதையே பேசாதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா நீ கோட்டு கிடையாது, நீ ஷிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ கோட்டு கிடையாது, நீ ஷிப்பு. நீ செம்மறியாடு. யாராவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதையே போய் ஊர் முழுக்க தூற்றுறது. ஒருவருக்கு ஒருவர் வழக்காடாதீர்கள். உங்க வழக்குகளை கர்த்தரிடம் சொல்லுங்கள். டேக் இட் டு தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க இப்படிதான் நான் தான் சொல்றேன் பாருங்க. புகார் பெட்டி வைங்க. அந்த புகார் பெட்டியில் உங்க பேரை போடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். யார் யார் என்ன பண்றான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்கள கூட்டு நான் பேசும்போது கூட அவங்கள ஹார்ம்ஃபுல்லா நடத்த மாட்டேன், பக்குவமா பேசுவேன்.
முதல்ல அவங்களுக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போவேன், டிஃபன் வாங்கி கொடுப்பேன், நல்லா சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் மெல்லமாக சொல்லுவேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களாமே நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். நீங்கள் கூட என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். யாராவது உங்களுக்கு ஹார்ம் பண்ணிட்டாங்கன்னா, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா, அதனால நான் யாரா டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க நீங்கள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மோஸ்ட்லி அதுதான் த வே வி ஹேவ் டு அவங்கள வந்து பக்குவமாக நடத்தணும். சும்மா போயிட்டு அவங்கள குறை சொல்லிங்கன்னா அவங்களே இது பண்ணி பகையும் விரோதத்தையும் வளரக்கூடாது. ஸோ இந்த வசனத்தை படிங்க. நீங்கள் ஆடுகள் என்ன பண்ணும், ஆடுகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்வதை விட நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறது சொல்லுகிறது இல்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை. அப்போ பார்த்து சொல்லுங்க, யாராவது உங்களுக்கு எதனா பண்ணா நீ ஆடு மாதிரி, அதாவது செம்மறி ஆடு மாதிரி போய் பொறுத்துக்கோ. அல்லேலூயா. ரெண்டு விஷயம், சகித்துக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், சகிக்கும் பொறுக்கும். யாரு? செம்மறி ஆடு. வெள்ளாடு சகிக்கவே முட்டும். எப்போ பாரு, ஏன்னா கொம்பு இருக்குது, இதில் முட்டிக்கினே இருக்கும், ஹார்ம்ஃபுல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் முட்டாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க, சகிச்சுங்க. இந்த செம்மறி ஆடை பாரு, அதை போய் நீங்க அடிச்சுக்கலாம் கூட. So harmless. You are not a goat. You are a sheep. You are belongs to him. 2026 உன்னை கர்த்தர் மகிமையின் மேல் மகிமைக்கு கொண்டு போகிறார். ஆனா நீ அவருடைய ஆடா நடந்துக்கணும். நீ அவருடைய ஆடு தான், தப்பு இல்லை. நீ இந்த கோட்டுங்களை பார்த்து நீ ஷிப்பு, நீ நல்லா புரிஞ்சுக்க, நீ ஷிப்பு கோட்டை பார்க்காத. ஆனால் அது கூட மேய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது கூட மேயும் போது அது முட்டும், நீ முட்டாத, ஏன்னா உனக்கு கொம்பே இல்லையே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு கொம்பே இல்லை, நீ முட்டவே கூடாது. அல்லேலூயா. 2026 சமாதானம் நதியை போல பாயணுங்க நம்ம சபையில. இங்கதான் எஃபெக்ட் ஆகுது, இங்க காணுமே. அல்லேலூயா. 2026 சமாதானம் நதியை போல பாயட்டும் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சொந்தங்களுக்குள்ளே. அல்லேலூயா. சொந்தக்கார விட்டுறாதீங்க. பக்கத்தில் சொந்தக்கார விட்டுறாதீங்க. லவ் them. ஏன்னா நீ ஷிப். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கூட அட்டாச்சா இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க. பி ஃப்ரெண்ட்ஷிப், பி ஹாப்பி, லிவ் ஹாப்பிலி. மகிழ்ச்சியா இருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. பக்கத்தில் பாச முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிப்பார். சோ நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டேன். நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம செம்மறி ஆடு, ஷிப். we are not goat. இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லிடலாமா? thank you so much. மத்தேயு 7:15 அதோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த வாரத்தில் ஷிப்பை பத்தி நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஓ, ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். சிலது ஆடு மாதிரியா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஆடு மாதிரியே இருக்கும், செம்மறி ஆடு மாதிரியே இருக்கும். தோல் அது, உள்ள வேற ஆளு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலது ஆடு மாதிரியே இருக்கும், தோலை போத்தின்னு வந்துக்குது. ஆனா உள்ள எப்படி இருக்குது? பட்சிக்கிற ஓநாய்கள். ஆனா நம்ம சர்ச்சில் யாரும் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்ம சர்ச்சு பக்கத்தில் பார்த்து சொல்ல, இங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆண்டவர் வச்சுக்கிறாரு. இது எல்லாம் ஷிப்பு, இது ஒண்ணுமே கோட்டு கிடையாது. சில நேரத்தில் கோட் மாதிரி பிஹேவ் பண்ணும், அது மெய்ப்பன் பார்த்துக்குவாரு, நீ கவலைப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு, மெய்ப்பன் பார்த்துக்குவாரு. 2 மெய்ப்பர் ஆண்டவர் வச்சுக்கிறாரு இங்க. ஒன்னு சாதா மெய்ப்பர், இன்னொன்று பிரதான மெய்ப்பர். அல்லேலூயா. இங்க எல்லாமே ஷிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்க எல்லாமே செம்மறி ஆடு.
வெள்ளாடே கிடையாது. இந்த மேயும் போது போவோம், அந்த வெள்ளாடும் கூட காலேஜுக்கு போவோம், வேலைக்கு போவோம், உன் சொந்தக்காரங்கிட்ட போவோம். அதெல்லாம் சில இந்த ஆடுலாம் இருக்குது, வெள்ளாடுலாம் அந்த பிகையும் கொஞ்சம் வரும். சில நேரத்தில் டிவியில் பார்க்கும், எதை வெள்ளாடு அப்படியே அட்ராக்ட் பண்ணும். ஆனால் நீ நல்ல ஆடு. நீ யாரு? செம்மறி ஆடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ செம்மறி ஆடு தான். உனக்கு நிறைய வெள்ளாடு கற்று குத்துக்குது, அதையெல்லாம் இன்னைக்கு தோலை உரிச்சிருவாங்க. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலதெல்லாம் வந்து பட்சிக்கிற ஓநாய்கள் இருக்கிறது. மற்ற கிறிஸ்தவங்களை பார்த்து கற்றுக்காதீங்க. மற்றவங்க செம்மறியாட்டு தோலை போர்த்தி கொண்ட உள்ளத்தில் ஓநாய்கள். நம்ம அப்படி கிடையாது. நீங்க தேவனுடைய செம்மறியாடுகள். எழுந்திருப்போமா எல்லாரும்? கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போறோம். அடுத்த வாரத்தில் இந்த செம்மறியாடை பற்றி இன்னும் பியூட்டிஃபுல்லான காரியம்லாம் வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம அதை சூப்பராக பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஓ ஹல்லேலூயா. தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆடுகளும் அவரை அறிந்திருக்கும், அவருடைய ஆடுகள் அவரை அறிந்திருக்கும். இந்த காலை வேளையில் நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. என்னுடைய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எல்லா கண்களை மூடி கரங்களை ஊற்றி ஆண்டுக்கு நன்றி சொல்வோம். இந்த 2026 முதல் இந்த ஜனவரி முதல் வாரத்தில் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய இருதயத்தை தொட்டிருக்கிறார். நமக்கு நல்ல வார்த்தைகளை அவர் தந்திருக்கிறார். நம்ம மேலே ஒரு பெரிய பிளானோடு இருக்கிறார். இந்த 2026 பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஆனால் அவருடைய ஆடா நான் நடந்து கொள்வது அவசியம். அவருடைய தொழுவத்தில் நான் இருக்கிறேன். I am chosen by him. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 2 கரங்களை ஊற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆட்டுக்குட்டியாக உம்முடைய பின்னாலே நான் வருகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னால போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். 2026 கர்த்தர் எனக்கு முன்னால போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். 2026 கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாய் முன்னே போகிறார். கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். நான் குறைவுபடவே மாட்டேன், நான் குறைவுபடவே மாட்டேன். அவர் என்னை புல்லுலகளில் மேய்த்து அமர்ந்த தனிலடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராமா சாந்தா ராமா தியாலமா. ஓ ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுறான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் தொட முடியாது. I am under his care. நான் அவருடைய கண்காணிப்பின் கீழே இருக்கிறேன். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்முடைய ஆடாய் நடந்து கொள்ள, உமக்கு பிரியமாய் வாழ நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நாங்களும் உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய சித்தத்தை செய்ய உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. 2026 எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு நீர் கொடுத்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிழலில் மறைத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு போகட்டும். திருவிருந்து ஆராதனைக்கென்று வந்திருக்கிறோம். திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.